பூர்வீக தமிழர் மையத்தின் முதலாம் ஆண்டு துவக்க விழா திருச்சி மத்வா சபாவில் மாநில தலைவர் மற்றும் வில்முரசு தினசரி நாளிதழின் ஆசிரியருமான எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு மாநில செயலாளர் தேனி பாலா அவர்கள் விழா ஏற்பாடு செய்திருந்தார். இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக சிந்தனையாளர் எழில் மற்றும் ஆசிரியர் சதானந்தன், திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனருமான பாக்கியராஜ் அவர்களின் இணைந்து பணியாற்றிய இணை இயக்குனர் இளம் முருகு அவர்களும் சிறப்புரையாற்றினர். திருச்சி ஜாகிர் ஹுசேன் வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் முதலில் தமிழ் தாய் திருவுருவ படத்தை சமூக சிந்தனையாளர் எழில் அவர்கள் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அவரை தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்பெற்றது. பின்னர் பூர்வீக தமிழர் மையத்தின் சிறப்பு விவாதமும் நடைபெற்றது. 15 அம்ச கோரிக்கைகளாக அதில் முக்கிய கோரிக்கைகள் 2 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. அது தமிழகத்தில் திருச்சி முதலில் தலைநகரமாக ஆக வேண்டும், சென்னை துணை நகரமாக அமைக்க வேண்டும் என கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. மீதம் 13 அம்ச கோரிக்கைகளும் பின்னர் அறிவிக்கப்படும் என அதன் தலைவர் மாநில தலைவர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறினர். இதில் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் சிறப்புரை ஆற்றினர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்த பூர்வீக தமிழர் மையத்தின் உறுப்பினர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர். நிகழ்ச்சியில் மாநில தலைவர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகையில், பூர்வீக தமிழர் மையத்தின் ஏதேனும் குறைகள் இருந்தாலும் அல்லது இதனுடைய கேள்விகள் எது என்றாலும் நீங்கள் கேட்கலாம், அதற்கு விளக்கம் அளிக்கப்படும் எனவும் அவர் அதற்கான நேரங்களும் ஒதுக்கினார். இதில் பங்கேற்ற பழனியிலிருந்து வந்திருந்த கணேசன் என்பவர் அவருடைய சந்தேகங்களை கேட்டறிந்தார். அவரை தொடர்ந்து திருச்சியில் இருக்கும் நபரும் அவருடைய சந்தேகங்களும் கேட்டறிந்து அதற்கு விளக்கங்களை பெற்றுக்கொண்டார். இதற்கு விளக்கம் அளித்த எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள், பூர்வீகம் தமிழர் மையம் என்பது இந்த திருச்சியில் தொடங்குவதற்கு முக்கிய காரணம் இந்த திருச்சியில் தான் மையப்பகுதியாக இருக்கிறது எனவும், இங்கிருந்து தான் தமிழ் உருவானது எனவும், ஆகையால் இது இங்கிருந்து தொடங்குவது தான் முறையாக இருக்கும் என்பதால் திருச்சியில் முதலாக துவங்கப்பட்டது. இனி வரும் காலங்களில் இது வளர்ச்சி பெற்று தமிழகம் முழுவதும் இதனுடைய எதிரொலி பிரதிபலிக்கும் எனவும், மற்றும் வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்களிலும் எங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நம் ஆதரவு அளிப்போம் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி அவர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பேசியதற்கு அது மட்டும் நிர்வாகம் சார்பில் அவருக்கு வாழ்த்தும் மற்றும் சால்வையும் அணிவிக்கப்பட்டது. நியூஸ் 24 இந்தியாவுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் முகமது சுலைமான். பூர்வீக தமிழர் மையம் சார்பில் நடைபெற்ற இந்த முதல் கூட்டத்தில் அதன் மாநில தலைவர் ஐயா வில்முரசு ஆசிரியர் பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மளுடைய பூர்வீக சிறப்பு பேட்டியை அறிவித்தார். ஐயா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பூர்வீக தமிழர் மையம் என்ற இந்த முதல் முறையாக அந்த பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனால் வரைக்குமே நீங்க சென்னையை தமிழகத்துல சென்னை தான் மையமாக தலைநகரமா அமைச்சிருக்காங்க. ஆனா இப்போ திருச்சிக்கு நீங்க சொல்றீங்க திருச்சி தான் தமிழகத்துடைய தலைநகரமா இருக்கணும் அப்படின்னு. அப்போ சென்னை என்னவாக சென்னை துணை நகரமாக இருக்கும். திருச்சி தலைநகரம், சென்னை துணை நகரம். ஏன்னா திருச்சியில இருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்ட்ரல் பாயிண்ட். இந்த பக்கம் பெங்களூரா இருக்கும், கோயம்புத்தூரா இருக்கும், தருமபுரியா இருக்கும், சென்னையா இருக்கும், இந்த பக்கம் இலங்கை, தமிழ்நாடு, கன்னியாகுமரி, எங்க போனாலும் சென்டர். ஒரு சைடு போகிறார். இது நாங்கள் ஆளும் பிறந்த பூமி. எங்க பூமி சென்னை அந்த காலத்துல தலைமையிடமா இருக்கிற 5 மாநிலத்துக்கு அங்க உள்ளவர்கள் எல்லாமே அந்நியர்கள். நாங்க பூர்வீக எங்க நாட்டுக்கு நாங்க மந்திரியா இருக்க முடியும். எங்களுக்கு தான் தலைநகரம் வேணும். ஒரு கடல் ஓரமா போயிருக்கு, இந்த கஷ்டமா இல்லை. எத்தனை நாளைக்கு நான் கஷ்டப்படுறது? ஒரு சின்ன அப்ளிகேஷன் வரணும்னா கூட ஒரு நாள் ஃபுல்லா பயணம். அதுக்கப்புறம் அங்க இருக்கு அங்கே மந்திரிகளை பார்க்க ஏதோ வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கு இங்க வர்றதுக்கு ஒரு நாள் ஆகுது. அப்ப இடையில கண்களும் போகணும், பொருளாதாரமும் அடிப்படுது. அதனால எங்களுக்கு தமிழ் குடிகளுக்கு தலைநகரம் திருச்சிதான் இருக்கணும். இன்னைக்கு இல்லை, இன்னும் 200 ஆண்டு ஆனாலும் என் மக்கள் மாற்றுவார்கள், மாற்ற வைப்போம். இத்தனை ஆண்டு காலமாக இல்லாம இப்போ திருச்சி தலைநகரமா அமையணும் அப்படின்னு நோக்கம். எனக்கு முன்னாடி இருந்த என் பாட்டன் முப்பாட்டன் இவர்களெல்லாம் அந்த கோரிய படிப்பறிவு இல்லாதனால இங்க குடிபெயர்த்த வந்தால் முடியும்.
இவர்கள் அரசியல் செய்து எங்கள் முப்பாட்டர்களை மூலசனை செய்திருக்கிறார்கள். அவருக்கு ஒரு எண்ணம் உருவாக்க இவருக்கு விடவில்லை, இன்னமும் விடவில்லை என்பதுதான் உண்மை. நீங்க வந்து உங்களுடைய பூர்வீக சந்தர்ப்பங்களின் சபா வந்து பாத்தீங்கன்னா 15 அம்சம் முதலீடு அது வந்து 2 அம்சம் மீதி இருக்கக்கூடிய 13 அம்ச கோரிக்கைகள் என்ன? அது வந்து நாங்கள் முழுசா அதுக்கு வடிவமைப்பை கொடுத்து விட்டு அதன் பின்பு வெளியிடுவோம். இப்போ நீங்க வந்து தமிழக அரசுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான கோரிக்கைகள் வந்து எங்க முதல் கொள்கை திருச்சி தலைநகரமாக வர வேண்டும். அனைத்து துறைகளின் தலைமை அலுவலகம் திருச்சிக்கு வர வேண்டும். இது எங்கள் கோரிக்கை. இரண்டாவது, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தமிழ்நாடு அரசு குடியுரிமை அட்டை வழங்க வேண்டும். மக்கள் தொகையை உடனடியாக ஜாதி வாரியாகவும் மதம் வாரியாகவும் தனிமொழி தாய்மொழி வாரியாகவும் கணக்கெடுத்து அவர்களுக்கு அடையாள அட்டை, அதாவது குடியுரிமை அட்டை வழங்க வேண்டும். அப்படி எடுத்தால் அடுத்த தலைமுறைக்கு அது வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கும். உங்களுடைய பூர்வீக சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கும் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க? இதுவரைக்கும் என்ன சொல்ல போனா இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கொரோனாவனால வர முடியறது. நண்பர்கள் சமூக வலைதளத்தில் பேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் வாழ்த்து சொல்றாங்க. அவங்களுக்கு மிக முக்கியமான நன்றியை சொல்றோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்கள் எதிர்பார்த்தவரை அதிகமாக தான் வந்திருக்காங்க. இனிமேல் உங்களுக்கு மாவட்டமா தென் மாவட்டம் நாங்கள் கூட்டம் போடுவோம். போட்டு மக்களை சந்திச்சு இதுதான் எங்கள் கொள்கை, உங்கள் கொள்கை. உங்களுக்கு தமிழ் குடிமக்களுக்கு நாங்க போறோம், என் மக்களை சந்திக்கிறோம், அவங்களுடைய நாடியை பிடிச்சி பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா 4 தலைமுறை முடிய போகுது. அவங்களே ஒரு அரசு வேலை வாங்க முடியும். எத்தனை தலைமுறை ஆனாலும் அவங்களால வாங்க முடியாது. ஏன்னா அதனால தான் வாங்கிட்டு போறோம். இதை மாற்றணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த குடியுரிமை அட்டை கேட்கிறோம். முக்கியமாக இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையில் 540 பேர் வடநாட்டவர்கள் வந்து நேர்முக தேர்வு கூப்பிட்டு உடனே போட்டாங்க. நாங்கள் இந்த தமிழ்துறை அமைப்புகள்லாம் நிறைய போராட்டம் பண்ணாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இது இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 80-90 வருஷமா நடக்குது. நாங்கள் குடியுரிமை அட்டை கொடுத்தாங்க. அதுக்கு வந்து தாசில்தார் தனியாக இருப்பாங்க, அதிகாரிகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தனியாக இருப்பாங்க. அவங்களால உடனே 540 பேருக்கு போட முடியாது, வெளியில வந்துடும். அதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். புலமையா பாத்தீங்கன்னாக்கா பூர்வீகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா குடிமக்கள் நீங்க எவ்வளவு பேர் வந்து நீங்க தமிழகத்தை வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து இருக்கிற அடையாளத்தை வாங்குவதற்கு சாத்தியம் கண்டிப்பா சாத்தியப்படும். ஏன் அவங்க எடுக்க மாட்டாங்கிறாங்கன்னா, தமிழ் குடிகள் வந்து 70-80% இருக்காங்க. மற்ற மாநிலத்தில் வெறும் 30% தான் இருக்காங்க. இதை நாங்க வந்து எடுத்தோம்னா அவங்க 70% நாங்க இருக்கோம். எங்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்போ மற்ற இதுலயோ 70% இடஒதுக்கீடு எங்களுக்கு கேட்பாங்க. அப்ப நம்மளால தூக்க முடியாது, நம்ம அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அதை அவாய்ட் பண்றாங்க. ஆனால் இன்னும் ஒரு 20%-30% இவர்கள் எடுப்பார்கள். அதற்குள் வந்தார்குடிகளோட மக்கள் தொகை அதிகமாகிவிடும். நம்மளோட அவங்க கூட அதிகமாகிவிடும். அப்போ அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுத்து இதே கோரிக்கை வைப்பார்கள். இப்ப நாங்களே 70% இருக்கோம், எங்களுக்கு வந்து இட ஒதுக்கீடு அவர்கள் ஒரு காலத்துல கேட்பாங்க. கண்டிப்பா அந்த நிலை வரக்கூடாது. கடைசியா ஒரு கேள்வி, வரக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தலை வந்து எந்த கட்சி நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்கள் கொள்கை ஏற்றுக்கொள்ற கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். அப்படி அவங்க ஏற்றுக்கலையா, தமிழ் குடி வேட்பாளர் மட்டும் ஆதரிப்போம், மற்ற வேட்பாளரை எதிர்ப்போம். அது எந்த கட்சியா இருக்கலாம்.